குடும்பங்களின் சுமை தாங்கின்னு சொல்லக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக லான்ச் ஆன வருஷத்தில் நல்ல சேல்ஸ் நம்பர் பார்த்தா டாப் 5 ஸ்கூட்டர்ஸ் வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 5ல் இருக்கிறது நம்மளோட லைட் வெயிட்டான ஒரு 125cc சொல்லலாம். அதுதான் RZR 125. லான்ச் ஆன வருஷத்தில் லுக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க ஜைஜாண்டிக்காக இருந்தாலும் ஈஸியாக ஓட்டக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர். இப்போது ஹைப்ரிட் வேரியன்ஸும் இருக்குது. நல்ல மைலேஜும் சூப்பரான பவரும் சூப்பரான ரிஃபைன்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஸ்கூட்டர்னே சொல்லலாம். 4th பிளேஸில் இருக்கிறது நம்மளோட டிவிஎஸோட என்டார்க் தான். காலேஜ் இலசுகளுக்கு ஸ்கூட்டரில் போனால் கூட போதும், ஆனால் ஸ்டைலிஷான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்டார்க் 125 செம வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்கூட்டர் தான். ஏன்னா லான்ச் ஆன வருஷத்தில் நிறைய வதன்னு விற்றாங்க. அதுவும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ வெர்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, மார்வல் வேரியன்ட்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான விஷயமா பண்ணாங்க டிவிஎஸ். 3rd பிளேஸில் நம்மளோட சுசுகி ஆக்சஸ் 125 தான் வருது. ரிஃபைன்மெண்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்க்கியான ஒரு ஸ்கூட்டர் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதே சமயம் ஃபியூவல் எஃபிஷியன்சியும் நல்லா போகணும். அண்ட் முக்கியமாக சுசுக்கியோட அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பேர் போன கம்பெனி இந்த ஸ்கூட்டரில் இன்ன வரைக்கும் சூப்பரான சேல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆக்சஸுமே இப்போது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இந்த லிஸ்ட்டில் 3 ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மார்க்கெட்டே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஹானரபிள் மென்ஷனாக இருக்கக்கூடியதுமே ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் தான். அதுதான் நம்மளோட ஹோண்டா டியோ. 2002 லான்ச் பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நடுவில் ஒரு பெரிய கிரேசியான ஒரு ஃப்ரெண்ட்ஸியான ட்ரெண்ட் போச்சுன்னே சொல்லலாம், நடுவில் ஒரு 6 வருஷங்களுக்கு முன்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி யூசேஜுக்குமே லைட் வெயிட்டான ஒரு பக்காவான ஸ்கூட்டர். முக்கியமாக ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி அப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 2ல் இருக்கிறது நம்மளோட டிவிஎஸ் ஜூபிட்டர் தான். 110 இருக்கட்டும் 125 இருக்கட்டும், லான்ச் பண்ண காலத்தில் சூப்பராகவே பயங்கர ஸ்பேஷியஸான ஒரு ஸ்கூட்டராக தான் டிவிஎஸ் நமக்கு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸுமே வந்து ரீசனபிளான ஒரு ரேட்டில் இருந்துச்சு. பட் இப்போ அதை வந்து மெருகேற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேரியண்ட்டாக இப்போது வந்து புதுசாக இருக்கிற 110 நிறைய விஷயங்களில் எக்ஸல் பண்ணுது. முக்கியமாக இந்த ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆகிற விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணியான ஸ்கூட்டர் தான் 2nd பிளேஸில் நமக்கு வந்திருக்கு. 1st பிளேஸில் இருக்கிறது என்றைக்குமே அழியாத ஒரு சிங்கம்னு சொல்லலாம். அதுதான் நம்மளோட ஆக்டிவா. 6G வரைக்கும் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. 6 ஜென்ரேஷன்ஸாக நிறைய வண்டிகள் வந்து சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த ஆக்டிவாவில் பின்னாடி டயரில் அதை சாஞ்சிட்டு போகிற ஒரு சுகம்லாம் நான் நிறைய கண்டிருக்கேன். இதோட முக்கியமான ஒரு செல்லிங் பாயிண்ட்டே இந்த வண்டியோட ஸ்பேசியஸான ஒரு உட்காந்து போகிற கம்ஃபர்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின், ஹோண்டாவோட இன்ஜின் அண்ட் ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங்கோட அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ரிலையபிளாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூவல் எஃபிஷியன்சிலையுமே நமக்கு கை கொடுக்குது. ஸோ இதுதான் குடும்பங்களின் சுமைதாங்கின்னு சொல்லக்கூடிய ஸ்கூட்டர்ஸோட டாப் 5 டெபியூ இயர் சேல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.